வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக உங்கள் யாவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த NMS-உடைய தலைவர்கள் யாவர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே தலைவராய் அமர்ந்திருக்கிற அருள் திரு வெலிங்டன் ஜெயஸ்தாஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு வந்திருக்கிற அம்மா அவர்களுக்கும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. NMS-ஐ சென்னை சிட்டி ஏரியா கமிட்டியினுடைய கோஆர்டினேஷன் ஏரியா கமிட்டியினுடைய தலைவர்களாக இருக்கிறேன். உங்கள் யாவருக்கும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே பொதுச் செயலாளர் அவர்கள் வேலூரிலே 50வது ஆண்டு விழா, வேலூர் திருமண்டலத்தினுடைய 50வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் அங்கு அவர்கள் பங்கு கொள்ள சென்றிருக்கிறார்கள். எனவே பொதுச் செயலாளர் திரு ஹென்றி ஜபாரிச்சல் ஐயா அவர்கள் வழியாகவும் அதோடு ட்ரெஷரராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற ரெவரண்ட் சௌந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் வழியாகவும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசத்தை குறித்து நீங்கள் யாவரும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். இந்திய தேசத்திலே இப்பொழுது கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது மிக கடினமான ஒரு காரியம் என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம். விசேஷமாக நாம் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு காரியம், வட மாநிலங்களிலே வேதத்தை தூக்கி செல்வது மிக கடினமான ஒரு காலமாக இருக்கிறது. ஒருவர் வேதத்தை தூக்கி சென்றால் அவரை சிறைச்சாலையிலே அடைத்து விடக்கூடிய சூழ்நிலை நிலைந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உத்தரப்பிரதேசத்திலே கையை தூக்கி நீங்கள் ஒருவரை ஆசீர்வதித்தாலே நீங்கள் அவர்களை ஆசை வார்த்தைகளை கூறி நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு அழைக்கிறீர்கள் என்று அர்த்தமாம். எனவே உங்களை சிறைச்சாலைக்கு தள்ளுவது என்பது அரசாங்கம் சட்டத்தை ஏற்றி இருக்கிறது. ஆன்டி கன்வர்ஷன் பில் அந்த உத்தரப்பிரதேசத்திலே உருவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தினுடைய மிஷனரிகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். முதலாவது நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்கள் ஜெபத்திற்கு மிகுந்த நன்றியுடையவனாக இருக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரிகளும் கேட்டுக்கொள்ளுகிற முதல் காரியம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் கொலோசிய திருச்சபைக்கு எழுதும் பொழுது எனக்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கொலோசிய திருச்சபைக்கு கூறுவது போல ஒவ்வொரு மிஷனரியும் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மிஷனரியும் உங்களிடம் கேட்பது என்னவென்றால், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் மிஷனரிகளுக்காக, அவருடைய பாதுகாவலுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே, குடும்ப ஜெபத்திலே எப்பொழுதெல்லாம் குழுவாக கூடி வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் மிகுந்த தாழ்மையோடு உங்களோடு கேட்டுக் கொள்கிறேன். நான் 2 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக, 2 பணித்தளங்களை உங்களுக்கு முன்பதாக நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். பீகார் மாநிலத்தை குறித்து நன்றாக தெரியும். பீகார் மாநிலத்திலே ஒரு காலத்திலே அது மிஷனரிகளுடைய கல்லறை தோட்டமாக இருந்தது. இப்பொழுது அதை மிஷனரிகளுடைய திராட்சை தோட்டம் என்பதாக கூறுகிறார்கள். அநேக இடங்களிலே விரோதங்கள் இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபையினுடைய அங்கத்தினர்களாக அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நற்காட்டி கஞ்ச் என்கிற ஒரு பணித்தளம் நமக்கு இருக்கிறது. அந்த பணித்தளத்திலே பகவான் பிரசாத் என்கிற ஒரு மிஷனரி பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் கடந்த மாதத்திலே, டிசம்பர் மாதத்திலே கோயம்புத்தூர் வந்திருந்து தன்னுடைய சாட்சியினை பகிர்ந்து கொண்டார். அவர் பகிர்ந்து கொண்ட பொழுது கூறிய காரியம், விரோதங்களின் மத்தியிலும் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று திருச்சபையின் அங்கத்தினர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் நேபாளுடைய பார்டர், அதாவது அவர் இருக்கிற அந்த நற்காட்டியா கஞ்ச், அதிலிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் பயணம் செய்தால் நேபாள் மாநிலம் வந்துவிடும், நேபாள் தேசம் வந்துவிடும். அந்த பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அநேக நேபாளிய மக்களும் அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த வருடம் மட்டும் அவர் வழியாக 79 பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு எடுத்தார்கள் என்பதாக அவர் சாட்சியோடு பகிர்ந்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மாநிலத்திலே எவ்வளவு கடினம், அந்த கடினத்தின் மத்தியிலும் ஆண்டவர் இவ்விதமாக தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இவ்விதமாக அந்த பீகார் மாநிலத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த மிஷனரி பகவான் பிரசாத்துக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் வழியாக அநேகரை அங்கு மிஷனரிகளாக நாங்கள் எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ண
பண்ண வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். ஆனால் அதற்காக நேரத்திற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு மிஷனரி எடுப்பதென்றால் அவருக்கு எந்த அளவிற்கு செலவு என்பது தெரியும். அவர் 10க்கு மேற்பட்ட புதிய மிஷனரிகளை நான் உருவாக்கி தருகிறேன், என்னோடு இருக்கிறவர்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள், தயவு செய்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அவர் கூறுகிறார். ஆனால் நமது நிதி பற்றாக்குறை நிமித்தமாக அல்லது அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக நாம் அந்த இடத்திலே இன்னும் அதிகமான ஊழியர்களை புதிதாக எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்ததற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே விதமாக மேற்கு வங்காளத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். மேற்கு வங்காளத்திலே நாம் அதிகமாக இப்பொழுது ஊழியம் செய்வது சுந்தரவன காடுகள் என்பதாகும். சுந்தரவன காடுகளிலே கிராமமாக, இன்னும் சொல்ல போனால் தீவாக இருக்கிற பகுதிகளிலே மிஷனரிகள் பயணம் செய்து, மிஷனரிகள் தீவாக பயணம் செய்வது என்பது அதிலே போட்லே பயணம் செய்ய வேண்டும். அந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த போட்லே செல்ல வேண்டும். சில இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் 1 மணி நேரமாவது அந்த போட்ல இருந்து ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவிற்கு செல்வதற்கு குறைந்தது 1 மணி நேரம் ஆகிறது. எனவே இப்படிப்பட்ட இடங்களிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அநேகர் சுவிசேஷமாக, அதாவது கர்த்தருடைய நாமத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் 2 பெண்மணிகள் அதிகமாக ஆண்டவரை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணியின் வழியாக ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்ததின் வழியாக அங்கு ஒரு மிஷனரி ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மிஷனரியாக மாறினார். நபீன் பைதியா என்பவர் மிஷனரியாக தன்னை அர்ப்பணித்தார். அவரை நாம் ட்ரெயின் செய்தோம். அவரை ராய்தகி என்கிற ஒரு பணித்தளத்திலே பணியமர்த்தினோம். அந்த ராய்தகி என்கிற இடத்திலே அவர் மிஷனரியாக சென்று அங்கு அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார். அதிலே ஒரு பெண்மணிக்கு, அந்த பெண்மணியுடைய பெயர் பிரதிபா நையா என்கிற ஒரு பெண்மணியுடைய பெயர். அவர்களுக்கு ஸ்டமக் கேன்சர், எல்லா மருத்துவங்களும் செய்தார்கள். ஆனால் நமக்கு தெரியும், கேன்சர் என்றால் அவருடைய நிலைமை என்ன என்று தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் வழியாக அந்த ஸ்டமக் கேன்சருடைய அந்த பெண்மணிக்காக ஜெபித்தார். அந்த நம்முடைய மிஷனரி நபீன் பைதியா ஜெபித்தார். அவருடைய ஸ்டமக் கேன்சர் சுகமானது. அவருடைய நிலத்தை, அவருடைய சொந்த நிலத்தை, விவசாய நிலத்தை ஆலயம் கட்டுவதற்கு என்று கொடுத்தார்கள். அதில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயம் கட்டி முடித்தவுடன் மேலே நாம் கூரையை போடுவதற்காக ஆஸ்பெட்டாஸ் சீட்டு போட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோம். ஏனென்றால் நமக்கு மார்த்தாண்டம் ஏரியா கமிட்டி வழியாக அதில் ஆலயம் கட்டுவதற்காக அதை கொடுத்திருந்தார்கள். அதில் அவர்கள் கொடுத்திருந்த பணத்திலே மேலே ஆஸ்பெட்டாஸ் சீட்டு தான் போட முடியும். ஆனால் இந்த பிரதிபா நையா என்கிற அந்த விசுவாசி நிலம் கொடுத்தது மட்டுமல்லாமல் 50,000 ரூபாய் கொடுத்து தயவு செய்து அது RCC ப்ரூஃப் போட்டு விடுங்கள் என்பதாக கூறி அந்த இடத்துல நல்ல ஒரு ஆலயம் கட்டி மங்கள படைப்பு செய்யப்பட்டது. நமது தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கு ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்தார்கள். அந்த இடத்திலே கடந்த வருடத்திலே 50க்கும் மேற்பட்டோர் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கங்கை நதியிலே திருமுழுக்கு எடுத்தவர்களாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். கங்கை நதியிலே சென்று அநேகர் மூழ்கி இந்த நாளிலே தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நமது ஆண்டவர் நமது மிஷனரிகள் வழியாக கங்கை நதியிலே பாப்டிசம் எடுப்பதற்கு, திருமுழுக்கு கொடுப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். இவ்விதமாக ஆண்டவர் ஒவ்வொரு மிஷனரியும் அந்தந்த பணித்தளத்திலே மிக நேர்த்தியாக அவர் உபயோகப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் இப்படிப்பட்ட இடத்திலே சென்று ஊழியம் நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு முன்பதாக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.